சில குடும்பங்களுக்குள்ள போய் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு, சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பிரதர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என்னோடவா எங்களோட ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டம். கர்த்தர் எங்களோடு இருந்தாலும் இது எல்லாம் ஏன் நடக்கும்? கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறவனாயிருந்தான். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களோடு இருக்கிறன்னு சொல்லும் போது உங்களுக்கு சம்பவிக்கிற சில சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். மறந்து விடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவான்.